வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி 22 முழுமைப்பேறு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நமது அகத்தவ பயிற்சி, தியானம், மெடிடேஷன், தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன், உச்ச மேம்பாடடைதல், சப்ளிமேஷன், முழுமைப்பேறு, பர்ஃபெக்ஷன் ஆகிய 4 அங்கங்களை கொண்டதாகும். தியானத்தில் ஆரம்ப கட்டத்தில் மனம் உயிரில் லயமாக்கப்பட்டு மயக்க நிலை நீங்கி விழிப்பு நிலை ஏற்படுத்துகிறது. தற்சோதனை மூலம் குற்றம் குறைகளை உணர்ந்து விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் உள்ள போராட்டம் நீங்கப் பெற்று மனம் செம்மைப்படுத்தப்படுகிறது. தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து தான் ஆற்ற வேண்டிய சமுதாய கடமையை நன்கு உணர்ந்து செயல்படும் திறன் ஏற்படுத்துகிறது. பிறகு தன் கடமைகளை ஆற்றிக்கொண்டே தானே பரம்பொருளாக இருக்கும் உண்மையை துரியாதீத தவத்தின் மூலம் உணர்ந்து உச்ச மேம்பாட்டை அடைய வழி செய்யப்படுகிறது. கடைசியாக எப்பொழுதும் பரம்பொருள் நிலையிலேயே இருந்து செயல்படும் முழுமைப்பேறும் கிடைக்கப்பெறுகிறது. யாருக்கும் தீமை நினைக்கவும் முடியாத அளவு ஆன்மீக விழிப்பு, எல்லா உயிரும் பரம்பொருளின் பிரதிபலிப்பே என்ற ஆன்ம விழிப்பு, எசோட்டெரிக் அவேர்னஸ், பரம்பொருளின் பிரதிபலிப்பே என்ற ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதன் உட்கருத்தும் விளங்குகிறது. மனதின் மூலத்தை தெரிந்து கொள்ளும் போது அதுவேதான் உயிரெனத் தெரியும். உயிர்நிலையை உணர வேண்டுமாயின் அதற்கு மனம் அடங்கி மிக நுண்ணிய அதிர்வலைக்கு நாம் வர வேண்டும். சாதாரணமாக நம் மனம் எப்போதும் பொருள் கவர்ச்சியிலேயே இருப்பதால் அவற்றிற்கேற்ப அதன் ஓட்டமும் அதிர்வலைகளும் மூலாதாரத்தையே நோக்கி செயல்படும், கீழ்நோக்கியே செயல்படும். ஆகவே நுண்ணிய இயக்கத்திற்கு வர வேண்டுமானால் மனம் அடங்க வேண்டும், இயக்க வேகம் குறைய வேண்டும். இதைத்தான் நம் குண்டலினி யோகத்தால் நாம் சாதிக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன். இதை அடிப்படையாக கொண்டு ஒரு பழைய பாடலின் மெட்டில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி முழுமைப்பேறு அடைவதற்கு துரியாதீத தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதையே அடிப்படை கருத்தாக வைத்து இந்த பாடல் உங்களுக்காக. மலையளவு அறிவை படைத்த வேதாத்ரி வினைப்பதிவின் பயனாக குருவாய் வந்தார். வினைப்பதிவின் பயனாக குருவாய் வந்தார். பூவிரலை கொண்டு புருவத்தின் இடையே நம் உயிரை நமக்கே உணர்த்தி விட்டார். நம் உயிரை நமக்கே உணர்த்தி விட்டார். உணர்ந்த அந்த உயிரை மனமாக விரித்து இறைநிலையோடெண்ணம் கலக்கவும் செய்தார். இறைநிலையோடெண்ணம் கலக்கவும் செய்தார். புலனின்பம் பழிச்செயல்கள், புலனின்பம் பழிச்செயல்கள் அருகுணங்கள் யாவும் நீக்கி தெய்வ நிலைக்கு நம்மை உயர்த்தி விட்டார். இறையை உணர்ந்தோம், இணைந்தோம், நிறைந்தோம், மலையளவு அறிவை படைத்த வேதாத்ரி வினைப்பதிவின் பயனாக குருவாய் வந்தார்.
வினைப்பதிவின் பயனாக குருவாய் வந்தார். நாம் பார்த்த குருவை பிறர் பார்க்கவில்லை, பிறர் பார்த்த குருவை நாம் பார்க்கவில்லை. நாம் உணர்ந்த உணர்வை பிறர் உணரவில்லை, நம் உணர்வை போலே பிறர் உணர்வு இல்லை. நம் நினைவில் குரு இருந்தால் குரு நினைவில் நாம் இருப்போம். நாம் இன்றி குரு உண்டு, குரு இன்றி நாம் இல்லை. இறையை உணர்ந்தோம், இணைந்தோம், நிறைந்தோம். மலையளவு அறிவை படைத்த வேதாத்ரி வினைப்பதிவின் பயனாக குருவாய் வந்தார். வினைப்பதிவின் பயனாக குருவாய் வந்தார். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.